விவோ V50ங்கிற இந்த மொபைல் பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நான் மொபைல் வாங்கி பார்த்தா 30 நாள் ஆச்சு. 30 நாள் பார்த்தா கண்டினியூஸா இந்த மொபைல் யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட டே டு லைஃப்ல இந்த மொபைல் எப்படி இருக்கு, இந்த மொபைல் யாருக்கு சூட்டபிளா இருக்கும், கேமிங்க்கு எப்படி இருக்கு, முக்கியமா கேமரா எப்படி இருக்கு, இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதே இன்ஸ்டாகிராம் மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்த்தலாம். அதே நிறைய பேர் பார்த்தா வீடியோஸ்லாம் போட்டுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இருந்தால் நம்ம ஒரு ஆர்டர் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்க்குறது அப்படிதான் இருக்கும், பிளாக் கலர்ல. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல விவோ V50 கோ இன்ஜினியர்டு வித் சைஸ், இதுக்காண்டி அதோட பிரைசிங்கே கூட மேலே பார்த்தீங்கன்னா ஏஏ ஃபீச்சர்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் இருக்கு, கவர்ல தான் இருக்கும். பட் கவர் பார்த்தீங்கன்னா காணாக்கிட்டேன். ஸோ டேரக்டா மொபைல் இருக்கு. மொபைலை பற்றி அப்புறம் வந்துட்டு பார்க்கலாம். மொபைலை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் மொபைல் கேஸ் இருக்கு, 90 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கு, அடுத்து டைப் சி யூஎஸ்பி கேபிள் இருக்கு, அடுத்து சிம் டூல், அடுத்து வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல் இருக்கு. அவ்வளவுதான் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம மொபைலை பத்தி பார்க்கலாம். மொபைல் டிசைன் பொறுத்தவரை பேக் சைடு லுக் பாக்ஸ்ல இப்படிதான் இருக்கும். பேக் சைடு பார்த்தா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சைடு ஃப்ரேமுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைட்ல இந்த ஆரோ கேமரா பாத்தீங்கன்னா V40 கம்பேர் பண்ணிச்சுல V50ல அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து அப்படின்னா டிஸ்பிளே இருக்கு. டிஸ்பிளே பொறுத்தவரை 6.67 இன்ச்சுக்கான குவாட் கேவ்டு AMOLED டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்தவரையும் பீக் பிரைட்னஸா 4500 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் HPM பிரைட்னஸ் பார்த்தா 1300 Hz இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்தவரை இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டு சைடும் பார்த்தா நல்லாவே இருக்கு. வெயில் வச்சு நம்ம யூஸ் பண்ண சொல்லி பார்த்தா டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அண்ட் HDR சப்போர்ட் பொறுத்தவரை பார்த்தா HDR10+ கொடுத்துருக்காங்க. யூடியூப்லையும் சப்போர்ட் ஆகும், நெட்ஃபிளிக்ஸ்லையும் சப்போர்ட் ஆகும். டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் சென்சேஷன் டைமண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்தவரை டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டிக்கு சாம்பிளுக்கு நான் ஒரு ஆடியோ பிளே பண்றேன், எப்படி இருக்குன்ட்டு கேட்டுவாங்க. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் சேம் V30 V40 என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் V50லையும் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 7 Gen 3. ஓகே ப்ரோ, கேமிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேமிங் பொறுத்த நான் ஃப்ரீ ஃபயர் பார்த்தா 1 hours கண்டினியூஸா ப்ளே பண்ணா. நான் ப்ளே பண்ணி பார்த்தவரையும் கேமிங் ஆடுறதுக்கு நல்லா இருக்கு. ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் 1 hour ப்ளே பண்ணியுமே வார்ம் தான் ஃபீல் பண்ணே தவிர ஹீட்டிங் இஷ்யூஸ் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணல. லைட்டா வார்ம் ஆச்சே தவிர ஹீட் பார்த்தா அவ்வளோ ஆகல. கேமரா பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா டூல் கேமரா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும், செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேமரா பார்த்தீங்கன்னா சைஸோட கொலா பண்ணி கொடுத்துருக்காங்க. கேமரா மோட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நைட்டு, போர்ட்ரைட், போட்டோ, வீடியோ, அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ மூவின்னு ஒரு மோடு இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட், கேஷுவல், ஃபுட்டு, டிராவல், நைட்டு, ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி பார்த்தா சில மோட் கொடுத்துருக்காங்க. கலர் டோன்லாம் சேஞ்ச் பண்ணி காட்டும் மேக்ரோ மூவி மாதிரி. இதில் அடுத்த வீடியோஸ் கிளிப்பிங் நான் ஆட் பண்றேன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து மோருங்கிற அந்த ஆப்ஷன் பண்ண அப்படின்னா ஹை ரெசல்யூஷன், அல்ட்ரா சைல்ட் டாக் மோட், ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், சூப்பர் மூனு, ஃபுட்டு, அண்டர் வாட்டர் போட்டோகிராஃபி, எஸ் தண்ணிக்குள்ளேயும் போய் நம்மளால பார்த்தா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியும். IP பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா IP68 and 69 கொடுத்துருக்காங்க. இந்த அண்டர் வாட்டர் போட்டோகிராஃபி மோட கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு வார்னிங் ஓடி வரும். அது நம்ம அக்ரி கொடுத்து தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்களே ரீட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தண்ணியில போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு டவுட் வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் தண்ணியில லைட்டா பார்த்தா அந்த ஃப்ரண்ட் கேமரா மட்டும் விட்டு ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். ஓகேவா தான் இருந்துச்சு. ஃபுல்லா தண்ணிக்குள்ள போடுற வரைக்கும் எனக்கு தைரியம் இல்லை, ஏன்னா சொந்த காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த மொபைல் எடுத்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. போட்டோஸ் பொறுத்து இந்த சைஸோடு கொலா பண்ணி எடுத்த போட்டோஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அதாவது டீட்டெயிலாகவும் இருக்கு, கிளியராகவுமே இருக்கு. அடுத்து போர்ட்ரேட் லென்ஸ் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. 23mm, 35mm, 50mm. ஸோ நான் இதில் எடுத்த போட்டோஸையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்றேன், எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு இந்த போன்ல பிடிச்சது அப்படின்னா இந்த சைஸோடு கொலா பண்ணி எடுத்த அந்த போட்டோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ டேரக்டா நம்ம எடுத்தோன்னு பார்த்தா சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ற அளவுக்கு குவாலிட்டி பார்த்தா தரமா இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லையும் பார்த்தா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வைட்லையும் பார்த்தீங்கன்னா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டிஸ் பார்க்கறதுக்கு பார்த்தா ஃப்ரண்ட் கேமரால சூப்பரா இருக்கு. பேக் கேமரா பார்த்தா நம்ம அவுட்டோர் வச்சு எடுக்க சொல்ல கலர்ஸ்லாம் பார்க்கறது நல்லாவே இருக்கு. அண்ட் இன்டோர்ல வீட்டுக்குள்ள வச்சு ரெக்கார்ட் பண்ணிச்சு பார்த்தா எனக்கு அந்த கலர் டோன் பார்த்தா செட் ஆகல, எனக்கு பிடிக்கல. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். நான் இந்த மொபைல் எடுத்த வீடியோஸ் கிளிப்பிங் ஆட் பண்றேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. இப்போ தான் ஃப்ரண்ட் கேமரா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். இதில் பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் பார்த்தா ஒரு மோடு கொடுத்துருப்பாங்க, வாய்ஸ் என்கேஜ்மெண்ட்டு. அதாவது வாய்ஸ் பார்த்தா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அந்த மோடு பார்த்தா அந்த ரெக்கார்ட் பண்ண சொல்ல கார்னரில் இருக்கும். இப்போ நான் அதை ஆன் பண்ணிட்டு பேசி காட்டுறேன், நாய்ஸ் அப்படி ரெடியூஸ் ஆகும் பாருங்கள். இப்போ தான் நான் அந்த வாய்ஸ் என்ஹான்ஸ் மோடை பார்த்தா ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு பார்க்கறதுக்கு பார்த்தா வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இப்போ நான் பேக் கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன்.
இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா 4K 30 fps பேக் கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த கேமரா பற்றி தனியாக வீடியோ போடுறேன். அதில் இன்னுமே டீட்டெயிலாக வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேக் சைடுக்கு இந்த ஆரா லைட் யூஸ் பண்ணி பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லையும் பார்த்தா ஃப்ரண்ட்டில் பார்த்தா அந்த ஃபில்டர் அப்படியே அப்லோட் ஆகும். அந்த ஆரா லைட் கலர் எப்படி இருக்குமோ அந்த ஃபில்டர் அப்ளை ஆகி நம்ம அது மூலமாக தான் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பேக் சைடில் இந்த லைட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது டீட்டெயில்ஸ் பார்த்தா செம்மையாக இருக்குது. அந்த கலர் டோன் நம்ம ஏற்ற சேஞ்சும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் கேமரா பற்றி தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக இந்த மொபைலுக்கு போடுவேன். ஸோ அதில் பார்த்தா இன்னும் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். பேட்டரி பொறுத்தவரை வந்து 6000 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணதுக்கு 90 wattsக்கான ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜிங் டைம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 0 to 100% சார்ஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் கிட்ட ஆகும். பேட்டரி பேக்கப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு நார்மல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 1 day வரைக்கும் வரும். ஸ்கிரீன் டைம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டே இந்த மொபைல் வாங்கி நான் 100% சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன். ஸ்கிரீன் டைம் எவ்வளவு வந்திருக்கும் பாருங்க. அதுக்கு செகண்ட் டையும் நான் ஃபுல்லா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணேன். அப்போ ஸ்கிரீன் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அதையும் போடுறேன் பாருங்க. தேர்ட் டைமா நான் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண சொல்லியும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். அப்போ ஸ்கிரீன் டைம் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ லைவா ஸ்கிரீன் டைம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ சார்ஜ் பார்த்தா 25% இருக்கு. ஸோ ஸ்க்ரீன் டைம் செக் பண்ணிடலாமா? பேட்டரி கிளிக் பண்ணோம்னா இப்போ ஸ்க்ரீன் டைம் பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 36 நிமிஷம் வந்திருக்கு. இவ்வளோ நேரம் பார்த்தா நெட்டு காலையிலேருந்து பார்த்தா நெட்டும் ஆன்ல இருக்கு. ஹாட்ஸ்பாட்டே ஆன் பண்ணி வச்சிருக்கேன். 2-3 டிவைஸ்ல பார்த்தா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ யூஸ் பண்ண சொல்ல எனக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 36 நிமிஷம் வந்திருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப ஹெவியா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கேன். அதனால இந்த ஸ்க்ரீன் டைம் வருது. நார்மலா மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கு 1 டைம் சார்ஜ் பண்ணாவே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெவியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வாட் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். பாக்ஸ்ல மென்ஷன் பண்ண மாதிரி ஏஐ ஃபீச்சரும் இருக்கு. சர்க்கிள் டு சர்ச், ஆப்ஜெக்ட் எரேசர், லைவ் கால் டிரான்ஸ்லேஷன், இது மாதிரி பாத்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸும் இந்த மொபைல் இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்தவரை நான் போட்டோஸ் போடுறேன். எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுதான் இருக்கு. அண்ட் வெயிட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 201 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்தவரை 7.5 mm இருக்கு. ஸோ இந்த வெயிட்லயும் இந்த திக்னஸ் பார்த்தா 6000 mAh பேட்டரி கொடுத்தது. சூப்பர். ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்தவரை பார்த்தா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் வச்சுன்னு பார்த்தா டக்குனு அன்லாக் ஆயிடுது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனையும் நம்மளால பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ஐக்கானையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனையும் இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரேம் பொறுத்தவரை 8GB ரேம் இருக்கு, 12GB ரேம் இருக்கு. அண்ட் ரோம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 126 இருக்கு, 256GB இருக்கு, அடுத்து 512GB இருக்கு. இந்த 3 வேரியன்ட்ல இந்த மொபைல் அவைலபிளா இருக்கு. அண்ட் கலர் ஆப்ஷன் பொறுத்தவரையும் இது பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் ரெட், இது போக பார்த்தீங்கன்னா டைட்டனியம் கிரே, அடுத்து பார்த்தா ஸ்டாரி நைட்னு இன்னொரு கலருமே இருக்கு. ஸோ அந்த கலர் ரெண்டு பக்கத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க. நானும் அந்த கலர் மொபைல் தான் கிடைக்குமா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ என்னோட நேரம் கிடைக்கல, இந்த கலர் தான் கிடைச்சி. ஓஎஸ் பொறுத்தவரையும் ஃபன் டச் ஓஎஸ் பேஸ்ட் ஆன் Android 15 கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரை 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை 9 5G பேண்ட் இருக்கு, வைஃபை பார்த்தீங்கன்னா 6 இருக்கு, ப்ளூடூத் 5.4. ஃபைனலா மொபைலோட பிரைசிங் இப்போ என் கையிலக்கு இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 37K. 37Kக்கு இந்த மொபைல் ஒர்த் ஆகும் கேட்டீங்கன்னா சொல்றேன். எனக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வேணும், அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், நான் கேமிங்கும் ப்ளே பண்ணுவேன், அண்ட் கேமரா குவாலிட்டியுமே டீசெண்டா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கலாம். ஓவரால் யூசேஜுக்கு இந்த மொபைல் நல்லாவே இருக்கும். நான் இந்த மொபைல் வாங்கின மெயின் ரீசன் கேமரா தான். ஸோ கேமரா எப்படி இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இருந்தாலும் இதை பத்தி தனியாக ஒரு டீட்டெயிலாக நான் வீடியோ போடுவேன். அந்த வீடியோல எப்படி இருக்குங்கிறத சொல்றேன். நீ கேமரா தான் மெயினா இந்த மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மொபைலை பத்தி வேற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.